காவேரி அவங்க பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப விஜய் வெண்ணிலா கைய புடிச்சிட்டு ஹால்ல உட்கார்ந்தத நினைச்சு நினைச்சு அழுகுறாங்க. விஜய் ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப வெண்ணிலா ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. பதறி போய் ஓடியாராரு வெண்ணிலா ரூம். காவேரி ரூம்ல இருக்க முடியாம அழுதுகிட்டே கீழே இறங்கி வர்றாங்க. அப்ப விஜய் வெண்ணிலா ரூம் கதவை தட்டுறத காவேரி அழுதுகிட்டே பாக்குறாங்க. கதவையும் திறந்துட்டு உள்ள போறாரு. கதவை சாத்துறாரு. அத பார்த்துட்டு காவேரியால தாங்க முடியல. திருப்பி அழுதுகிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்கேயும் அழுகுறாங்க. கங்கா நிக்கிறத காவேரி பாத்துடுறாங்க. கங்காவுக்கு போன் பண்றாங்க. கங்காவும் போனை அட்டன் பண்றாங்க. என்ன காவேரி, விஜய் கிட்ட பேசுனியா? ரூமுக்கு வந்துட்டாரா? கா சொல்லுக்கா. என்ன காவேரி, உன் வீட்டுக்காரரு உன்கிட்ட வந்து பேசினாரா இல்லையா? இல்லக்கா. காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கங்கா அதை கேட்டுட்டு இப்பவே லேட் ஆயிருச்சு, போய் உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துரு வெண்ணிலா ரூம்ல இருந்துன்னு சொல்றாங்க. சரிக்கா, போய் கூட்டிட்டு வரேன்னு கங்கா கிட்ட காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, நான் போனை வைக்கிறேன்னு கங்கா வச்சிடுறாங்க. காவேரி வெண்ணிலா ரூம் கதவை தட்டணும்னு போறாங்க. அப்ப குரல் கேக்குது. விஜய் சொல்றாரு, வெண்ணிலா, உன்னைய நான் இப்படியே விட்டுற மாட்டேன், கவலைப்படாத. ஏன் வெண்ணிலா அழுகுற? இப்படி அழுதா என்னால தாங்க முடியுமா? விஜய் வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறாரு. அந்த குரல் காவேரிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அது கேட்க கேட்க காவேரி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுது அழுது கவலையில காவேரி படுத்து தூங்கிடுறாங்க அசதியில. விஜய் லேட்டா பெட்ரூமுக்கு வர்றாரு. காவேரிய பாக்குறாரு. காவேரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல படுத்திருக்காங்க. காவேரி, நீ கான்ட்ராக்ட யோசிச்சுதான் பயந்துகிட்டு இருக்கியோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கான்ட்ராக்ட ரிமைண்ட் பண்றது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் காவேரி. இதுக்கப்புறமும் நான் கான்ட்ராக்ட பத்தி கேட்டா உன்னோட கேரக்டரை நான் அசிங்கப்படுத்திடுவேணும்னு எனக்கு தோணுச்சு. இத பத்தி நான் உன்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நீ சிரமப்படுவேன்னு நான் நினைச்சுதான் உன் கண்ணு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போடலான்னு தோணுச்சு. அந்த நேரத்துல நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து நிக்கிற. இப்படி ஒரு விஷயத்த எந்த பொண்ணுமே பண்ண துணியவே மாட்டா. காவேரி, நீ பண்ணிருக்க. இந்த ஒரு வாரமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும் காவேரி. மனசாட்சியோட நீ போராடிக்கிட்டு இருந்தத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பயப்படுற காவேரி, ஆனா நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்னு உனக்கு தோணுச்சு காவேரி? நீ என்னோட பொக்கிஷம். உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன் காவேரி? உன்னை தாண்டி தான் காவேரி எனக்கு எல்லாமே. நான் உன் புருஷன்டி. என்னால இனிமே அப்படிதான் இருக்க முடியும். என்னைய பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த காவேரி? வெண்ணிலா அப்படி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டே என்கிட்ட வந்து நீ சொல்லி இருக்கணும். நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா காவேரி? அதிகபட்சம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பேன். இதுவும் உன்னோட புருஷனா இருந்துதான் அதையும் பண்ணிருப்பேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா காவேரி? ராகினி எல்லாம் இந்த விஷயத்த வச்சு உன்னை மிரட்டுறான்னு சொல்லிட்டு உன்னையும் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு என்னையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. காவேரி, காவேரி, சரி, நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன என்ன காவேரி, நிஜமாலே தூங்கிட்டியா? காவேரி காதுல விஜய் சொல்றாரு, ஐ சொல்ல மாட்டேன் காவேரி. மூமெண்ட்டை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. சொல்லுவேன் காவேரி, சீக்கிரத்திலே சொல்லுவேன். அன்பா நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கிறாரு விஜய். காலையில விடிஞ்சிருது. விஜய் குளிச்சுட்டு வந்துடுறாரு. காவேரி இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கத விஜய் பாக்குறாரு. விஜய் காவேரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. காவேரி, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. நீ தூங்கட்டும்னு தான் நான் எழுப்பவே இல்லை. நேத்து நைட்டு நான் ரூமுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா நான் கவனிக்கவே இல்லை. ஐ எம் சாரி. நீ எந்திரிச்சதும் எனக்கு கால் பண்ணு. வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன். அவளை பழையபடி மீட்டு கொண்டுட்டு வர்றது என்னோட பொறுப்பு. நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன், அவ யாரையும் தப்பா சொல்ல மாட்டா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. வெண்ணிலாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் காவேரி. நம்ம தான் வெண்ணிலாவுக்கு நல்ல லைஃபா அமைச்சு கொடுக்கணும். நான் வெண்ணிலாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு காவேரி. இந்த லெட்டரை எழுதி முடிச்சுட்டு லெட்டரை மடிச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சு பேனாவையும் வச்சிடுறாரு விஜய். ரூமை விட்டு வெளியே போறாரு. தாத்தா கிட்ட சொல்றாரு விஜய், தாத்தா, வெண்ணிலாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு வரேன். சரி விஜய், பார்த்து கவனமா போயிட்டு வா. இத ராகினி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சூப்பர், காதலன் காதலி மேல ரொம்ப அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டானே. இன்னைக்கு கோட்டாவுக்கு இதே போதும்.
நேரா காவேரி ரூமுக்கு ராகினி போறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ராகினி, இவ வாழ்க்கையில பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டுருக்கோம். இவ என்னடான்னா தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம், எழுப்பி கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேண்டாம், காவேரி இப்ப தூங்கட்டும், அவ எந்திரிச்சு வரட்டும், அப்பதான் பில்டப் பண்ணி பீதியை கிளப்பி விட முடியும். கதவை ராகினி சாத்துறப்ப லெட்டர் ராகினி கண்ணுல தென்படுது. மெதுவா நடந்து போய் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க ராகினி. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, உன்னைய பத்தி ரொம்ப பெருமைப்படுறான், நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா. வெண்ணிலா பெருமைப்படுமாலாமே. விஜய் ஒன்னதான் முதல்ல நார் நாரா கிழிப்பான். ஐ லவ் யூ டியா ரொம்ப முக்கியமா எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இவ்வளவு கலவரத்துலயும் உங்களுக்கு லவ் மாத்திரம் குறைய மாட்டேதே. குறைக்கிறேன் காவேரி, நான் எதுக்கு இருக்கேன்? இத கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு அந்த சவுண்டு கேட்டுருமோன்னு பயப்படுறாங்க ராகினி. அதுக்கப்புறம் மெதுவா கிழிக்கிறாங்க பேப்பரை. கிழிச்சு அந்த பேப்பரை எடுத்துட்டு போறாங்க. இது எதுவும் தெரியாம காவேரி தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா விஜயையும் வெண்ணிலாவையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க கார்ல. அத குமாரும் காவேரியோட அம்மாவும் கண்ணீரோட பாக்குறாங்க. காவேரியோட அம்மா கேக்குறாங்க, என்னையா இதெல்லாம்? அம்மா, உங்க சங்கடம் எனக்கு நல்லா புரியுது. காவேரி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தாத்தா நான் பாத்துக்கிறேம்மா. பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்க, விஜய் தம்பிய அனுப்பி வைக்கிறீங்களேயா அந்த பொண்ணு கூட? ஏற்கனவே மனசார விரும்பி இருக்காங்க, அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தவிர்க்க தானையா பார்க்கணும். இல்லம்மா, நான் அதெல்லாம் யோசிக்காமலையா இருந்திருப்பேன். ஹோம்ல தங்க வச்சு வைத்தியம் பார்க்கலான்னு சொன்னேன், எங்கேயாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்கலான்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை இழந்து எல்லாத்தையும் இழந்திருக்கா. விஜய் ஒரு வகையில காரணம்னு நினைக்கிறாமா. அந்த குற்ற உணர்ச்சியால விஜய் வெண்ணிலாவை தனியா விட மாட்டேறாமா. வெண்ணிலாவை குணப்படுத்த முடியும், நம்ம கூடயே வச்சுக்கணும்னு சொல்றாமா. ஐயா, அது எப்படி சரியா வரும்? அந்த பொண்ணு குணமாகட்டும், நல்லபடியா வரட்டும், நானும் அதுக்காண்டி கடவுளை வேண்டிக்கிறேன். வெண்ணிலா ஒரே இடத்துல இருந்தா காவேரிக்கு இதே மனவேதனைய கொடுக்கும்லையா? நாளைக்கே இத வச்சு விஜய் தம்பிக்கும் காவேரிக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கியா? அம்மா, காவேரி தான் இதெல்லாம் யோசிச்சு பண்ணிருக்கணும். அவ வாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப நமக்கெல்லாம் அழுத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டா. ஐயா, காவேரி ஏதோ குழப்பத்துல பண்ணிட்டா. இப்ப மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம மனசாட்சிக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்கா. காவேரி பிறந்ததுல இருந்து கஷ்டத்தையே அனுபவிச்சவ. இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கான்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்குள்ளேயே இப்படி ஒரு கஷ்டம். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. நான் சுயநலமா யோசிக்கிறேன்னு நினைச்சாலும் பரவாயில்லையா, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்டு காவேரியோட அம்மா போறாங்க. ராகினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன காவேரி இன்னும் எந்திரிக்கல? அவ தங்கச்சி மாதிரி டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டாளா? நினைக்கும் போது காவேரி ரூமை விட்டு வந்துடுறாங்க. காவேரி, நல்லா இருக்கியா? எல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படிதான் உன்னால இங்க இருக்க முடியுதோ? என்ன காவேரி, இப்ப எங்க போற? ஓ, உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? புருஷன் எங்கன்னு தேடுற பழக்கமே இல்ல. தூங்கும்போது அம்மா வீட்டை பத்தியே நினப்பிலேயே தூங்குவியா? எந்திரிச்ச உடனே அம்மாவோட மூஞ்சிய பார்க்கணும் போல தோணுதோ? அப்புறம் எதுக்கு காவேரி விஜய் வெண்ணிலாவோட சேர்ந்துருவாருன்னு உனக்கு எதுக்கு பயம்? பேசாம உங்க அம்மா வீட்டையே கட்டிக்கிட்டு அழ வேண்டியதானே? அகினி, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். இதுக்கு மேல ஏதாவது பேசின ஒரே அறதான், பல்லு அத்தனையும் பேத்துருவேன். சரி, அடேங்கப்பா, பயமா இருக்கேப்பா. என்ன காவேரி? ஓ, வெண்ணிலாவை தான் இங்க கூட்டிட்டு வந்தாச்சே, நம்ம அதுக்கு இவ்வளவு பார்த்து பயப்படணும்னு பயம் விட்டு போயிடுச்சா? காவேரி, ஆக்சுவலா இனிமேட்டு தான் ரியல் சீனே இருக்கு. நைட்டு ஒரே ரூம்ல வெண்ணிலா கூட உன் புருஷன் இருந்தாராம்ல. வெண்ணிலாவை படுக்க வச்சு கதை சொல்லி தூங்க வச்சு கூடவே விஜய் இருந்தாரு போலயே. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே வெண்ணிலாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டாரு. உன்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா காவேரி? இருக்க மாட்டாரே. என் புருஷன் அஜய் சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்பயாவது புரியுதா காவேரி? விஜயோட மைண்ட் முழுக்க மொத்தமா வெண்ணிலா தான். விஜயோட லைஃப்ல காவேரிங்கிற சாப்டர் க்ளோஸ். நீ இருந்து இன்னமும் இந்த வீட்டுல அசிங்கப்படுறதுக்கு பொட்டிய தூக்கிட்டு கிளம்பிரு காவேரி. டயத்துல கங்கா வந்துட்டாங்க. என்ன ராகினி, காவேரி எதுக்கு பொட்டிய தூக்கிட்டு கிளம்பணும்? முதல்ல மானங்கெட்டு போய் இந்த வீட்லயே இருக்கியே, நீ கிளம்புடி.
இந்தா அத சொல்ல நீ யாரு? ராகினி, எனக்காவது இது தங்கச்சி வீடுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. உனக்கு ஏதாவது அப்படி சொல்ல முடியுமா? சூடு சொரண ஏதாவது இருந்துச்சுன்னா காவேரி வீட்டிலேயே இருந்துகிட்டு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பியா? ஏதோ பாவம் ராகினி இருந்துட்டு போட்டுன்னு விட்டு வச்சுக்கிட்டு இருக்கா காவேரி. நானா இருந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு உன்னைய துரத்தி இருப்பேன். உங்க அப்பன் தான் ஊரை ஏமாத்தி பெருசு பெருசா வீடு கட்டியிருக்கானே, அங்க போய் தொலைய வேண்டியதானே. இங்க இருந்து எதுக்குடி காவேரியோட உசுர வாங்கிட்டு இருக்க? இங்க பெரிய பெரிய வீடு எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல காவேரி. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என் வாழ்க்கையை கெடுத்தவ உன் தங்கச்சி. அவளை பழிக்கு பழி வாங்காம நான் ஓய மாட்டேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இந்த வேலைய முழுசா முடிக்கிற முடியும். நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். நீ என்ன எவ்வளவு மானங்கெட்டுத்தனமா பேசினாலும் நான் அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன். நான் உன் தங்கச்சியே இந்த வீட்டுக்குள்ள திட்டம் போட்டுதான் வந்தா. உங்களுக்கு என்னைய கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. முடிஞ்சா உன் தங்கச்சி வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கோ. நீ அது எங்களுக்கு நல்லா தெரியும். நீ போ. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத நான் நல்லா பாப்பேன். சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ராகினி போறாங்க. நாளை சந்திப்போம்.